Very good evening. நான் உங்கள் சதீஷ் பேசுகிறேன் சந்தீப் பேச்சுலேருந்து. hope you guys doing good. ஸோ காலையில் ஒரு வீடியோ போட்டோம். ஸோ ரிவ்யூ அண்ட் ரிவ்யூ பேஸ் பண்ணி ஸோ நேற்று வந்து ஸ்டூடெண்ட் வந்து 70,000 வந்து இந்த லாஸ்ட் 3 days புக் பண்ணாங்க. அதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் பர்த்டே விஷஸ் ஒன்ஸ் அகேன் அண்ட் 1,100 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரொம்ப நன்றிங்க. ஸோ நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்க்குறீங்க, அந்த விஷயம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அது என்னோட வேண்டுகோள், வேறு எதுவும் கிடையாதுங்க. சரி, ஓகே, இன்றைக்கி நம்ம எல்லா ஒரு இண்டெக்ஸ் அனாலிசிஸ் பார்க்கலாம், எப்படி மார்க்கெட் இருக்குன்னு பார்த்துலாம். மெயினாக வந்து ஸோ டைம் இஸ் ஆல்மோஸ்ட் லைக் க்ளோஸ் டு 6:02. ஸோ மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்த்துலாம். இப்போ நிஃப்டி பார்த்தீங்கன்னா வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், லாஸ்ட் டைம் சொல்லியிருந்தேன், மார்க்கெட் வந்து மந்த்லி வைஸில் பார்த்தீங்கன்னா ஃபுல் கன்சாலிடேஷனில் மார்க்கெட் இருக்குது. இந்த லெவல் வந்து ரொம்ப கன்சாலிடேஷன் மோடில் இருக்குது. ஸோ இதுக்கு மேலே உடச்சா அடுத்து நம்ம 18,000 19,000 எதிர்பார்க்கலாம். பட் மார்க்கெட் இப்போதைக்கு வந்து இந்த ரொம்ப ஒரு கன்சாலிடேஷன் மோட்லேயே உங்களுக்கு நிஃப்டி இருக்குது மெயினாக சொல்லலாம். ஸோ செகண்ட் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இதே பார்த்தீங்கன்னா வந்து மார்க்கெட் மெயினாக பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ஃபிபனாக்கி லெவல் படி தான் இப்போ மார்க்கெட் வந்து உங்களுக்கு எக்ஸாக்ட் வந்து 16.8 லெவலில் தான் மெயினாக இருக்குது மார்க்கெட். நீங்கள் பாருங்கள், நான் ஒரு ஸ்விங் ஹை டு ஸ்விங் லோ எடுத்துக்கிறேன். ஸோ மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது உங்களுக்கு, ஆல்மோஸ்ட் லைக் கன்சாலிடேஷன் ஃபுல்லாக எடுத்துகிட்டு இருக்குது. இதுக்கு மேலே லெவல் வச்சா தான் போக முடியும். ஸோ லாஸ்ட் வீக் நான் சொல்லியிருந்தேன் வந்து மோஸ்ட் ப்ராபப்லி மார்க்கெட் வந்து இந்த 15,900 16,900 எதிர்பார்த்தேன். பட் 17,000 வரைக்கும் வந்துட்டு தான் மார்க்கெட் போச்சு. ஸோ 100 பாயிண்ட்ஸில் இதாச்சு. ஸோ மார்க்கெட் இப்போயும் வந்து ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டில் இருக்குது. சிங்கப்பூர் மார்க்கெட் ஒரு பெருசாக கை கொடுக்கல. ஈவன் சிங்கப்பூர் மார்க்கெட் 17,400 போனாலும் நம்ம மார்க்கெட் வந்து பெருசாக இம்பாக்ட் உங்களுக்கு கொடுக்கல. ஒரு கேப் அப்பில் கொடுத்து தான் வந்து திரும்பி மார்க்கெட் வந்து பழைய இடத்துக்கே வந்துருச்சு. அதே தான் இப்போ வந்து லாஸ்ட்டு நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கும் சரி, நேற்று வந்து உங்கள் பெரிய மொமெண்டம் இல்லை. இதே நீங்கள் வந்து பேங்க் நிஃப்டி எடுத்திங்கனாலும் அதே சிக்கல் தான் உங்களுக்கு பேங்க் நிஃப்டியில் இருக்குது. பேங்க் நிஃப்டி வந்து நான் சொல்லியிருந்தேன், ஸ்டூடெண்ட் குரூப்பில் போட்டிருந்தேன், பேங்க் நிஃப்டியும் ஹெச்டிஎஃப்சி வந்து ரொம்ப க்ரூஷியல் ஜோனில் இருக்குது. நான் போட்டிருந்தேன் ரொம்ப க்ரூஷியல் சப்போஸ் ஜோனில் தான் மார்க்கெட் இருக்குது. இந்த பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும், ரொம்ப க்ரூஷியல். இது வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு லெவலில் தான் இப்போ மார்க்கெட் க்ளோஸ் இருக்குது. இப்போ நீங்கள் இந்த வீக் பார்த்தீங்கன்னா ஸோ இதோட ரொம்ப ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோனில் தான் மார்க்கெட் இந்த வாரம் க்ளோஸ் இருக்குது. புல்ஸ் பியர்ஸ் சண்டை போட்டே இருக்காங்க. ஸோ ரொம்ப க்ளோஸான ஒரு இதில் தான் இருக்குது, ரொம்ப க்ரூஷியல் தான். இதுக்கு மேலே மார்க்கெட் கீழே வருமா எப்படின்னு தெரில. பட் வெயிட் பண்ணி பார்க்கலாம், வரப்போகிற நாட்களாக தெரியும் நமக்கு வந்து. பட் உங்களுக்கு வந்து நாஸ்டாக்கும் இது பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் நாஸ்டாக்கும் சரி, S&P 500 சரி, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மொமெண்டம் வந்து கொடுத்துட்டான், உங்களுக்கு பிரேக் அவுட் கொடுத்துட்டான். ஆல்மோஸ்ட் லைக் இந்த லெவல் வந்து பிரேக் பண்ணி இங்கே உங்களுக்கு ஐடி ஸ்டாக்ஸ் பெருசாக உங்களுக்கு வந்து பிரேக் அவுட் கொடுத்துருக்கான். பட் அந்த பிரேக் அவுட் உங்களுக்கு சஸ்டெயின் பண்ணுமே தெரியல. கிளியர் உங்களுக்கு மேஜர் ரெசிஸ்டன்ஸில் தான் இருக்கான். இதுக்கு மேலே கொடுத்தா ஓகே. பட் நீங்கள் இதே நீங்கள் நம்ம பெருசாக நினைக்கிற ஒரு S&P 500 பார்த்தீங்கன்னா வந்து S&P 500 பார்த்தீங்கன்னா வந்து பட் அது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பிரேக் அவுட் கொடுத்துட்டு உங்களுக்கு கிளியர் தான். மார்க்கெட் இங்கேருந்து 4,150 மார்க்கெட் வந்து சர்னு உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் லைக் 400 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கொடுத்துட்டான். வித்தின் வெரி ஷார்ட் கவரிங்கில் கொடுத்துட்டான் உங்களுக்கு. மோஸ்ட்டாக வந்து ஒரே ஒரு ரெட் கலர் கேண்டில், ஒரே ஒரு வீக் கேண்டில் தான், மீது ஒரே ஒரு மொமெண்டம் ரெட் கலர் மொமெண்டம் இல்லை. பட் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு பையிங் ட்ரெண்ட் தான். ஸோ மார்க்கெட் வந்து இப்போது இந்த சேனலுக்குள்ளே போச்சுன்னா மார்க்கெட்டு ஷோராக வந்து நல்ல ஒரு வால்டாலிட்டி எதிர்பார்க்கலாம். பட் இப்போதைக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஷார்ட் கவரிங்கு இந்த ட்ரெண்ட் நல்லா கொடுத்துருக்கு. இதே நீங்கள் வந்து டவ் ஜோன்ஸ் அதே மாதிரி தான். டவ் ஜோன்ஸ் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக வந்து பிரேக் அவுட் ஆகணும்னு கொடுத்துட்டான். டவ் ஜோன்ஸும் சரி, மதர் ஆஃப் ஆல் மார்க்கெட்ஸ் நம்ம சொல்லலாம். டவ் ஜோன்ஸ் கிளியராக பிரேக் அவுட் வச்சுருக்கான். இது ஃபால்ஸ் பிரேக் அவுட்டாக இருக்குமா, இல்லை இதுக்கு மேலே ஒரு கேண்டில் வைப்பானா, இல்லை திரும்பி வந்து இந்த சப்போர்ட்டுக்குள்ளே வருவானா, 34,400 வருவானா நமக்கு தெரியாது. பட் வரப்போகிற வீக்கில் தான் நம்ம மெயினாக தெரிய வருங்க. மெயினாக வந்து சொல்கிறேன், இப்போ நீங்கள் ஜப்பான் நிக்கி ப்ளஸ் நீங்கள் மற்ற டேக்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஒரு வீக்காக தான் இப்போதைக்கு மார்க்கெட் இருக்குது உங்களுக்கு வந்து. ஓகேங்களா, பாருங்கள் ரொம்ப வீக்காக தான் இந்த ஜோனில் தான் இருக்குது. இதுக்கு மேலே ஒரு கேண்டில் வச்சதுன்னா ஓகே, கிளியராக பாக்ஸ் பேட்டர்னுக்குள்ளே தான் இருக்குது உங்களுக்கு ஜாப்பனீஸ் மார்க்கெட் எல்லாமே. ஸோ இப்போதைக்கு இந்த ட்ரையாங்கிள் பிரேக் பண்ணி கீழே வந்துட்டால் டியூ டு வார் டைம்ஸில் இதெல்லாம் நடந்தது ஆக்சுவலாக வந்து. ஸோ மார்க்கெட் இங்கேருந்து நல்ல ஒரு புல்ஸ் லாஸ்ட் வீக்ஸ் நல்ல புல்ஸ் கொடுத்துட்டான். பட் இதுக்கு மேலே இங்கே போவானா, இல்லை திரும்பி இந்த அளவுக்கு வந்து ஒரு கரெக்ஷன் வருவானு தெரியல. ஏன்னா இந்த 2 வாரம் கொடுத்த மொமெண்டத்துக்கு வந்து கரெக்ஷன் கொடுப்பானு நமக்கு தெரியல. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் மெயினாக வந்து. ஸோ இதே நீங்கள் வந்து டேக்ஸும் சரி, டேக்ஸில் உங்களுக்கு அதே பிரச்சனை தான். டேக்ஸ் உங்களுக்கு பற்றி பேசிட்டு நினைக்கிறேன். டேக்ஸ் மெயினாக வந்து இதுதான். இதே நீங்கள் வந்து என்ன சொல்கிறதுனா க்ரூட் ஆயில் பாருங்கள். ஸோ க்ரூட் ஆயில் மெயினாக பார்த்தீங்கன்னா வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி 61.8 தான் மார்க்கெட் வந்து உங்களுக்கு திரும்பி இருக்குது மெயினாக வந்து. நீங்கள் நல்லா நீங்கள் இது பார்த்தீங்கன்னா வந்து க்ரூட் ஆயில் சரி, மார்க்கெட் வந்து இப்போ 22 rupees பெட்ரோல் விலை ஏறுற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க, டாக்ஸ் போயிட்டுருக்கு. எக்ஸாக்டாக 61.8 தான் மார்க்கெட் உங்களுக்கு திரும்பிக்கு. ஸோ ரொம்ப முக்கியமான லெவல் தான். பட் அந்த லெவல் வச்சுமே நீங்கள் டிபெண்ட் பண்ணி இருக்காதுன்னு தான் யூஸ்வலாக எல்லாத்துக்கும் நான் ஸ்டூடெண்ட் தான் சொல்லுவேன். மெயின் அந்த லெவல் பார்த்திங்கன்னா வந்து அழகாக மார்க்கெட் வந்து திரும்பி இந்த 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 இதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கன்சாலிடேஷன் மோட்லேயே இருக்குது.
ஓகேங்களா. ஒரு மார்னிங் ஸ்டார் இங்கே ஃபார்ம் ஆயிடுச்சு, நல்லா மொமெண்டம் கொடுத்தான் 16.8க்கு அப்புறம் மார்க்கெட் திரும்பி ஆல்மோஸ்ட் லைக் 3 to 4 hours இங்கே இறக்கியிருக்கான். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த வாரம் நடக்குது.